ஈரோட்டிலிருந்து சென்ற அரசு பேருந்து மோதி 11 வயது குழந்தை உட்பட 8 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டிலிருந்து சேலத்திற்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து எதிர்ப்புற சாலைக்கு சென்று டெம்போ மற்றும் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. மோதிய வேகம் அதிகமாக இருந்ததால் பலர் சாலையில் சிதறிய நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்துக்கு பிறகு தப்பியோடிய பேருந்து ஓட்டுநரை போலீசார் விரைந்து செயல்பட்டு கைது செய்துள்ளனர். அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் உடனடியாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டு காயமடைந்தவர்களை அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் சேலம் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த குண்டலம்பட்டி போலீசார் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். மாநகர போலீஸ் அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விபத்தின் காரணங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். உயிரிழந்தவர்களின் உடல்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஒரே விபத்தில் 8 உயிர்கள் பலியான இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து சாலை பாதுகாப்பின் அவசியத்தை மீண்டும் ஒரு முறை நம்மை நினைவூட்டுகிறது. AI கிளாஸ் இப்போ ஈரோட்லயும் வந்தாச்சு. தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக பிரைட் ஆப்டிகல்ஸ் இதை ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. 53 வருடங்களாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற பிரைட் ஆப்டிகல்ஸ் ஒரு மாதத்துக்கு ஸ்பெஷல் ஆஃபர், அதிநவீன தொழில்நுட்பத்துடன் இலவச கண் பரிசோதனை. நீங்க வர வேண்டிய இடம் ஈரோடு GH ஆப்போசிட்ல இருக்கும் பிரைட் ஆப்டிகல்ஸ். கான்டாக்ட் 9047890099. நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.